अस्सलाम वालेकुम वेलकम टू हनीफ्स किचन। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருள் வச்சே ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க, அதுவும் லட்டு। இந்த லட்டு வந்து ரொம்ப டேஸ்டியா ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஹெல்தியான ஒரு லட்டு। இந்த லட்டு நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைல்ல ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க। இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க। நீங்க வந்து எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம், பாஸ்மதி ரைஸ், சாப்பாட்டு அரிசி, எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்। அதுக்கப்புறம் அதே அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் அதே அளவு தேங்காய் துருவலும் எடுத்து வச்சிருக்கேங்க, அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் இதை நம்ம பொடிச்சு இதோட வந்து சேர்த்துக்கலாம்। அதுக்காக இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த சீரக சம்பா அரிசியை வந்து வறுத்து எடுத்துடுறேன்। அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு இந்த அரிசியை போட்டு இப்போ நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம்। இது நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துறணுங்க। நம்ம வந்து அரிசி வந்து எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறேன்। இந்த சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணும்போது இதோட வாசமே அவ்வளோ கமகமான்னு இருக்குமா, ஸோ லட்டு சாப்பிடும் போது அந்த லட்டு அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ வாசமாக இருக்கும், அதனால நான் இந்த அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன்। இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு। இது நல்லா ஆறட்டுங்க। இப்போ அரிசி நல்லாவே ஆறிடுச்சு। இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை சேர்த்துடலாம்। சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிடலாங்க, ரொம்ப மை போல் அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம்। இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கிறணும்। இப்போ இதோட வந்து இந்த ஏலக்காவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம்। நம்ம அரிசி எந்த அளவு போடுறோமோ அதே அளவே நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கிறணும்। இப்போ இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிடலாங்க। அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணலாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்குது। இந்த டைம்ல நாம வந்து தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்துக்கலாம்। இதுல வந்து நம்ம முழுசையும் சேர்த்துக்க வேணாங்க, ஒரு 3/4 கப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும், மீதி 1/4 கப் கடைசியில் ஒரு பைண்டிங்காக வச்சுக்கலாம்। இப்போ பாருங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சாச்சு। அரைச்சதை ஃபுல்லாக நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம்। இப்போ நல்லாவே அரைச்சிருச்சுங்க। இதை நாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அழகாக லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம்। லட்டு பிடிக்கிறதுக்கு அருமையாக வரும்। உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இது தேவை கிடையாது। அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த தேங்காய் பூவை லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுத்துடலாங்க। நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான கமகமக்கும் லட்டு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சுங்க। பாருங்க லட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே। இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம்। தேங்காய் துருவலை இதோட மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம்। இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு। இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க। வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 பொருளை வச்சு இவ்வளோ சூப்பரான ஒரு லட்டு நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது। நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்। இது அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு லட்டுவாக இருக்கும்। ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சீரக சம்பா அரிசி லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள்। ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள்। அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க। அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்। தேங்க்யூ।